Taste the Daily. சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் நோயாளி மீது தாக்குதல் நடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கார்த்திக் என்பவர் தனது மனைவியோடு எழும்பூர் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பெரவள்ளூரை சேர்ந்த தினேஷ் என்பவரின் வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த இருவரும் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அப்போது கார்த்திக்கின் உறவினர்கள் விபத்துக்கு காரணமானவர் தினேஷ் தான் என கூறி தாக்குதல் நடத்தினர். இதனால் காயமடைந்த தினேஷ் அங்கிருந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் பல இடங்களில் மருத்துவர்கள் தாக்கப்படுவதோடு தற்போது மருத்துவமனையில் நோயாளி தாக்கப்பட்டிருப்பது பொதுமக்களை பதற்றமடைய வைத்துள்ளது. திறனற்ற திமுக அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆவின் நிறுவனத்திற்கான பால் கொள்முதல் சரிவதை மறைக்கவும் அதனால் ஏற்படும் இழப்பை மறைப்பதற்காகவுமே ஆவின் நிறுவனம் புதிய ரக பாலை அறிமுகப்படுத்துவதாக தமிழ்நாடு பால் முகவர்கள் மற்றும் தொழிலாளர் நல சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. குழந்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் விட்டமின் ஏ மற்றும் டி சத்து குறைபாடு இருப்பதாக ஆராய்ச்சியில் தெரிய வந்துள்ளதால் அதற்கேற்றவாறு 4.5 விழுக்காடு கொழுப்பு சத்தும் 9 விழுக்காடு இதர சத்துக்களுடனும் ஏ மற்றும் டி விட்டமின்கள் சேர்த்து கிரீன் மேஜிக் பிளஸ் எனும் 450 மில்லி லிட்டர் கொண்ட புதிய ரக பால் பாக்கெட்டை 25 ரூபாய் என்ற விலையில் விற்பனை செய்ய உள்ளதாக ஆவின் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டது. இந்த செய்தி குறித்து இந்த சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விட்டமின் ஏ மற்றும் டி சத்துக்கள் குறைபாட்டுடன் குழந்தைகளும் பொதுமக்களும் அவதிப்படுவதாக தமிழக சுகாதாரத்துறையின் சார்பில் எவ்வித ஆய்வு அறிக்கையும் வெளியிடப்படாத நிலையில் நூதன முறையில் மறைமுகமாக 1 லிட்டர் பால் விலையை 11 ரூபாய் வரை உயர்த்தி ஆவின் நிர்வாகம் அறிமுகம் செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளது. தொடர் மழை காரணமாக நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள காரையார் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. நேற்றைய நிலவரப்படி காரையார் அணை நீர்மட்டம் 96.8 அடியாக இருந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 100 அடியை தாண்டி 100.55 அடியாக உள்ளது. அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1000 கனஅடியாக உள்ளது. இதேபோல் 118 அடி கொண்ட மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 98.29 அடியாகவும் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1500 கனஅடியாகவும் உள்ளது.